ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஞ்சுபதம் அடிப்படிவதும் ஆட்சியவதும் அரங்கனைக்கு ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்யாபயந்தி स्वोचिष्टायां सृजनिगलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயற் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ண திருப்பாவே பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சொற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்றை மாற்றம் நாம் கணவா வண்ணமே நல்கு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. முன்மகள் தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா, தூமணி மாடத்து அப்படின்றா. தூமணி மாடத்து அப்படின்னா அழகிய அறை ஒண்ணு இருக்கு. அந்த அறை எப்படி இருக்கு அப்படின்னா வெவ்வேறு விதமான ரத்னங்களால பதிக்கப்பட்ட ஒரு அறையா இருக்கு. அந்த ரத்னங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டாக்க ரொம்ப பவித்திரமானது இயற்கையாவே. அப்படிப்பட்ட பவித்திரமான தூய மணிகள், தூய மணிகளால் நிரப்பப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட இடம் அந்த அறையானது. சுற்றும் அப்படின்னா அந்த அறை முழுக்க விளக்கெரிய திவ்ய விளக்குகள் எரிஞ்சின்றிருக்கு. தூபம் கமழ அழகா வந்துட்டு தூபங்கள் ஏற்ற தூபங்கள்ல இருந்து வாசனை வெளியில வருதாம். ரொம்ப திவ்யமான கந்தமா இருக்கு. துயிலணை மேல், துயிலணை மேல்னா அது அந்த மெத்தை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குமா. யார் அந்த மெத்தையில போய் படுத்தாலும் உடனே தூங்கிடுவாளாம். அவ்வளோ சாஃப்டா இருக்குமா அந்த மெத்தை. கண் வளரும் அதன் மீது நீ பள்ளி கிடக்கின்றியே. மாமான் மகளே, மான்மான் மகளேனா என்னுடைய தாய்மாமனுடைய மகளே. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம்னா உன்னுடைய அறையில் இருக்கக்கூடிய கதவுகள் அழகா அற்புதமான வெவ்வேறு மணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கே. அந்த கதவை தாழ்த்திரவாய், நீ திறக்கணும். மாமீர் அவளை எழுப்பீரோ. மாமீர் என்னுடைய மாமியானவளே, அவளை எழுப்பீரோ. அவளை எழுப்பலாமே. உன் மகள்தான், உன்னுடைய பெண் ஒருவேளை ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஊமையோன்னா அவளால வாய் பேச முடியாதோ, அன்றி இல்லனா அவளை காது கேட்காதோ, இல்லனா அனந்தலோ அவ ரொம்ப அசதியா இருந்து இப்படி படுத்துட்டு இருக்காளோ. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. யாராவது அனுகிரகம் பண்ணும்போது நீண்ட உறக்கத்தோட இருப்பான்னு அனுகிரகம் பண்ணிட்டாளோ என்னவோ, அந்த மாதிரி ஏதேனும் இருக்கின்றதா. மாமாயன், மாமாயன்னா எம்பெருமான் மா மாயன்னு பதமிட்டிருக்கா. மாமாயன் மாயனுக்கெல்லாம் மாயன் அர்த்தம். மாமாயன் மாதவன், மாலட்சுமிக்கு மணாளனாக இருக்கின்றானே லட்சுமிநாதன். வைகுந்தன் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு நாதனாக இருக்கின்றானே அவன். என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த மாதிரி பல திவ்ய நாமங்கள் எம்பெருமானுடையதை கூறியும் இந்த பெண் இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்ற ஆண்டாள். இந்த பாசுரத்துல ஆண்டாள் ஒரு கோப் எழுப்ப போறா. இந்த கோபி எப்படிப்பட்டவள்னு கேட்டா அவளுக்கு ஜீவாத்மாவை பத்தின ஞானம் முழுசா இருக்கு. அவ எந்த மாதிரி இருக்கான்னா, இவளை வந்து சொல்லும் பொழுது இவள் சீத்த மாதிரி இருக்காளாம். சீத்த என்ன பண்ணினா, இந்த பெண் சீத்த மாதிரி இருக்காளா. சீத்த என்ன பண்ணினா, ராமன் வந்துதான் என்னை மீட்கணும்னு உறுதியா அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாளோ இல்லையா. அவளால தன்னை காப்பாத்திக்க முடியும், இருந்தாலும் அவள் என்ன சொன்னா, ராமன் தான் வந்து மீட்கணும்னுட்டு. அதே மாதிரி இந்த பெண்ணும் என்ன சொல்றான்னா, ஜீவாத்மா அவன் சொத்து, அவன் சொத்து அவன் தான் வந்து எடுத்துட்டு போனோம். ஆனாலும் அவன் எப்ப வரானோ வந்து எடுத்துட்டு போட்டோம், அது வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேன்றானோ. ஆனா வெளில இருக்கிறவாள்லாம் எப்படின்னா, எப்படி லக்ஷ்மணன் சுதாசர்வ காலமும் பாரதந்திரியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு எம்பெருமானிடத்தே சேஷத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தானோ, எப்படி பரதன் வந்து
எம்பெருமானத்தை சேஷத்துவத்தை வெளிப்படுத்தினானோ அதே மாதிரி இங்க ஆண்டாளும் கூட இருக்கிற தோழிகள் எல்லாருமே எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லி சொல்லி அவ எம்பெருமானிடத்தை இருக்கிற சேஷத்துவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கா. வெளியில இருக்கிறவாள்லாம் வேக வேகமா பெருமாளை கைங்கரியம் பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னு பார்க்கிறா. ஆனா உள்ள இருக்கிறவாள்லா இருந்து நின்று நிதானமா சரியான நேரம் வரும்பொழுது அப்ப மோட்சத்துக்கு போலான்னு படுத்துட்டு இருக்காளாம். ஆண்டாள் முந்தைய பாசுரத்துல முன்னாடி பாசுரத்துல சொல்றச்சே அந்த கோபிகைக்கு ஒரு முக்த ஜீவாத்மா மாதிரி அவளுக்கு எண்ணம் இருந்துதான். எப்படின்னா ஒரு ஜீவாத்மா இந்த சம்சாரத்தை விட்டு முக்தி அடைகின்றான்னா அவனுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷத்தோட இதுக்கு முன்னாடி இருந்த கோபி உள்ள உறங்கிட்டு இருந்தாலாம். இப்ப இவ எழுப்புற கோபி எப்படிப்பட்டவள்னா நித்திய ஜீவாத்மா மாதிரியே இருக்காளாம். ஒரு நித்திய ஜீவாத்மாவுக்கு எப்படி இருக்கும்? சதாசர்வ காலம் எம்பெருமான் இடத்தே கூடியே இருக்கின்றது அந்த ஜீவாத்மா. எம்பெருமான் நித்திய கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கு, அதுக்கு பிறப்பே இல்லை. அந்த மாதிரி இந்த கோபியும் உள்ள படுத்துண்டு நித்திய ஜீவாத்மாவாட்டும் அவ மாட்டு கிருஷ்ணானுபவத்திலேயே மூழ்கி இருக்கா. அதை விட்டு வெளியிலேயே வருது இல்லையா. அப்படியே கூடி இருந்து கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்காளாம். கிருஷ்ணானுபவத்துல அவ இன்னும் உள்ள உறங்கின்னு இருக்கா, இன்னும் எழுந்திருக்கல. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய மேலோட்டமான அர்த்தம். இங்க அழகா தூமணி மாடத்துன்னு பதம் போடுறாருங்க ஆண்டாள். தூமணி மாடம்னு சொல்றது நிகம சௌதம், அதாவது எந்த விதமான குற்றங்களும் இன்றி அதே சமயத்துல நித்தியமா இருக்கக்கூடியது, நமக்கு தேவையான அத்தனை ஞானங்களையும் உபதேசிக்க கூடியது வேதங்கள். அப்ப தூமணி மாடம்னு சொல்றது அந்த வேதங்களை தான். சுற்றும் அப்படின்னாக்க வேதங்களுக்கு இருக்கக்கூடிய 6 அங்கங்கள், சிக்ஷா, வியாக்கரண, சந்தஸ், நிருப்த, ஜோதிஷ, இது போன்ற 6 அங்கங்கள் சுற்றும் அப்படின்னு சொல்லப்படுறது. சம்பிரதாயத்துல 18 வித்யாசானங்கள்னு இருக்கு. 4 வேதங்கள், வேதங்களுக்கு உண்டான 6 அங்கங்கள், வேதங்களுடைய 4 உபவேதங்கள், தனுர்வேதம், ஆயுர்வேதம், இந்த மாதிரி 4 உபவேதங்கள், மாதிரி 18 வித்யாஸ்தானங்கள் சொல்லப்படுறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னு தன்னை அழைக்கணும் அப்படின்னாக்க அவனுக்கு இந்த 4 விஷயங்கள் காலக்ஷேபமா இருக்கணும். ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், ரகசியங்கள், அதுக்கப்புறமா பகவத் விஷயம். இந்த 4ம் அவனுக்கு காலக்ஷேபம் ஆயிருந்தா தான் ஸ்ரீ வைஷ்ணவன் அவனை சொல்லிக்க முடியும். அடுத்தது இதை தவிர ஒரு சாமானிய மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 விஷயங்களை தான் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய பாசுரங்கள்ல எடுத்துரைக்கிறார். அர்த்த பஞ்சகம் நோட்டு சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்மினோ கேள்மினோ காதை கொடுத்தால் கேள்மினோன்றார் நம்மாழ்வார். ஏன்னா அவர் என்ன சொல்றார் இந்த இடத்துல, எனக்கு தெரியும் சொன்னா என்ன எல்லாரும் விரோதியாத்தான் பாவா, இது ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாது, இப்ப யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பா. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், சரி என்ன கொடுத்தா சொல்லுவீர், காதை கொடுத்தால் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன்ற. அவர் எந்த விதம் பிரதிபதனை எதிர்பார்க்கல, அவர் சொல்றார் காதை கொடுங்க போறோன்ற. அதனால இந்த இடத்துல சுற்றும் அப்படிங்கிறதுக்கு வேதங்களுடைய 6 அங்கங்கள் தான் இந்த இடத்துல சுவாபதேசத்துல அர்த்தமா சொல்லியிருக்கா, அனுகிரகிச்சிருக்கார் முத்துமூர் வீரராகவாச்சார் சுவாமி. அடுத்தது விளக்குன்னு சொல்லும் பொழுது ஞானம், உபபிரமணங்கள். இடத்துல உபபிரமணங்கள்னா ஸ்மிருதி, புராணங்கள், இது போன்றவைகள் உபபிரமணங்கள். விளக்குன்னு சொல்றா, வேதங்களை சொல்றது. வெறுமை என்ன அத்தியனம் பண்ணிட்டு இத்திஹாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சுட்டியான்னா அப்ப உன்னால என்னுடைய அந்தர்கதமான அர்த்தங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஒருவன் வெறுமை வேதங்களை மட்டும் கத்துனோட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது. அந்த வேதங்களை கத்துன்றது மட்டுமின்றி அவன் ஸ்மிருதிகள், புராணங்கள் போன்றவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவனுக்கு வேதத்தினுடைய அந்தர்கதமான அர்த்தங்களும் புரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்றார். அடுத்தபடியா மணிமாடம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆச்சாரியருக்கும் சிஷ்யருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பாவம், ஆச்சார சிஷ்ய பாவம்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா எம்பெருமானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இருக்கக்கூடிய பாவனைகள் இதெல்லாம். ஆச்சாரிய சிஷ்ய பாவம்னு சொன்னது நமக்கு ஆச்சாரியர், எம்பெருமானுக்கு சிஷ்யர், அதனால ஆச்சாரிய சிஷ்ய பாவம். இங்க முதல்ல வருது பித்ரு புத்திர பாவம். பித்ரு புத்திர பாவம்னா எம்பெருமான் தகப்பனார், ஆச்சாரியர் தன்னை பிள்ளையா பாவிச்சுக்கிறார்.
அதனால பித்ருபுத்திர பாவம், அடுத்தது ரக்ஷக ரக்ஷக பாவம், சேஷசேஷி பாவம், பர்திரு பாரியா பாவம், இந்த மாதிரி ஸ்வஸ்வாமி பாவம், ஆதாரதேய பாவம், சரீராத்ம பாவம், போக்திருபோக்கிய பாவம், இந்த மாதிரி நவவித சம்பந்தங்கள் எம்பெருமானுக்கும் ஆச்சாரர்களுக்கும் இடையே இருக்கு. அந்த நவவித சம்பந்தங்களை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிற ஆண்டாள். அடுத்தபடியா சுற்றும் விளக்கெரிய தூமணி மாடம். இந்த இடத்துல சுற்றும் விளக்கெரியன ஆழ்வார்கள் இத ஞான தீபமாக பார்க்கிறார். ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன், மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, இதெல்லாம் சகல சாஸ்திர பீஜபூதனான அகாரவாச்சனா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கக்கூடியது. அல்ல, தூமணி மாடத்துக்கு எஜமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுக்கு பாடிய பாசுரங்கள் தான் 4000. அந்த 4000 பாசுரங்களுமே உள்ளூர இந்த மூல மந்திர வியாக்கியானங்களை அந்தர்கத்தமா அர்த்தமாக கொண்டிருக்கக்கூடிய பாசுரங்கள் தான் இதெல்லாம். அதனால ஞானச்சுடர் விளக்கேற்றினேன், அதெல்லாம் ஆழ்வார்னுடைய பாசுரங்கள் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு சொல்றா. தூபம் கமிழ துயிலனை மேல் கண் வளரும். இந்த உத்தமர் வீரராகாச்சார சொல்லும் பொழுது தூபம் கமிழங்கிறதுக்கு உதாரணங்கள் இங்க எடுக்கிறார். ஞானம், அனுஷ்டானம், வைராகியம், 3 விதமான விஷயங்களை இந்த இடத்துல எடுக்கிறார். இந்த அதிகாரி நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்கள் மூலியமாக வைராகியத்தை வளர்த்து கொள்கின்றான். இந்த லோகத்துல வாழறதுக்கோசரம் வைராகியத்தை வளர்த்துக்கிறான். அதிகாரினா யார்? யார் இதை கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு சொல்றான். நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானங்கள் செய்வதன் மூலியமாக ஒருவன் இந்த பூமியில இந்த வைராகியத்தை வளர்த்துக்கிறான் இல்லையா. அதனால தூபம் கமிழ அவன் என்னென்ன விஷயங்கள் பண்றான்? ஞானம், அனுஷ்டானம், வைராகியம், 3மே அந்த அதிகாரி கிட்டக்க இருக்கு. அது அந்த இடத்துல தூபம் கமிழன்னு சொல்றா. துயிலணை மேல் கண் வளரும்னு சொன்னா அதிகாரி ஆனந்த அனுபவம் அதுல மூழ்கி இருக்கான். பிரம்ம ஜானி இல்லையா, மேல் கண் வளரும் அப்படின்னு அன்னகராஜா சுவாமி இந்த இடத்துல அனுகிரகம் பண்ணும் பொழுது மேலே மேலே வளரும் கண்ணு அனுகிரகம் பண்றார். அதாவது அதிகாரி ஞான சக்ஷுஸ் கொண்டிருக்கக்கூடியவன். அந்த சக்ஷுஸ் எப்படின்னா நித்தியபடிக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வளர்ந்தது நிக்கல, அந்த ஞான சக்ஷுஸ் வளர்ந்துட்டே இருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மேல் கண் வளரும், தொழிலனை மேல் கண் வளரும்னா அந்த ஆனந்த அனுபவத்துல பிரம்ம ஜானியாக திகழக்கூடிய அந்த அதிகாரியானவன் அவனோட ஞானத்தை வளர்த்துட்டே இருக்கான். ஒன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்ல என்னைக்குமே ஞானத்தை சேர்க்கும் பொழுது, அதுவும் இந்த மாதிரி ஞானத்தை சேர்க்கும் பொழுது நாமளே ஒரு கட்டத்துல போதும், இவாதான் என்னை பாராட்டிட்டாலே எனக்கு இது போறோம் நம்ம சொல்லிட்டோம்னாக்க இங்கே நிறுத்திடுவோம். இதுக்கு மேல நம்ம எதுவுமே கத்துக்க மாட்டோம். அதனால துயிலனை மேல் கண் வளரணும். அடுத்தபடியா மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஒரு அழகான ஒரு வரி. இது மாமான் மகளேன்னு பதம் போடுறான். மாமான் மகளேன்னு சொன்னாக்க இந்த 2 விதமான பந்துக்கள் இருக்கு லோகத்துல. ஒன்னு அனுகூல பந்துக்கள், இன்னொன்னு பிரதிகூல பந்துக்கள். அனுகூல பந்துக்கள்னு சொன்னாக்க யாரெல்லாம் இந்த பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு ஒத்துழைக்கிறாளோ அவளும் பண்ணி நம்மளையும் செய்யறதுக்கு தூண்ட வைக்கிறா இல்லையா, சப்போர்ட்டா இருக்கா. அப்படி இப்படி இருந்தானாக்கா அனுகூல பந்துக்கள்னு பேரு. இதே புறம்பா விரோதமா இருக்கா பிரதிகூல பந்துக்கள் அப்படின்னு அவளுக்கு பேரு. நீ பகவத் கைங்கரியம் பண்ணாத, பாகவத கைங்கரியம் பண்ணாத, ஆச்சாரியன் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம்னு சொல்ற பாருங்க. எது பண்ணாலும் அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கண்டுபிடிச்சு விடுறா. இது வேண்டாம், இதனால இது வேண்டாம்னுட்டு. அந்த மாதிரி நமக்கு இந்த கைங்கரியங்கள்லாம் செய்வதற்கு ஒரு இடையூறாக இருந்தா அப்படின்னா அவள்லாம் பிரதிகூல பந்துக்கள். அதனால அவ 2 விதமான பந்துக்களை தான் இந்த இடத்துல மாமான் மகளே அழகா சொல்றா. மாமான் மகளேனா, மாமான் மகளேன்னு சொல்லும் பொழுது சதாச்சாரர்களை பத்தி சொல்றது இந்த இடத்துல சுவாபதேசம். அதாவது நம்மெல்லாம் பூட்டு, ஆச்சாரியர் தான் சாவி. ஆச்சாரியர் அந்த சிஷ்யன் அப்படிங்கிற பூட்டுக்கு உபதேசம்ங்கிற சாவிய கொடுத்து அந்த ஞானம்ங்கிற கதவை திறக்கிறார். அதனால இந்த இடத்துல பெருக்காரணை சுவாமி சொல்லும் பொழுது இந்த கருமங்கள் தான் இந்த சரீரம்ங்கிற கதவுக்கு பூட்டா இருக்கு. ஜீவாத்மாங்கிற கௌஸ்துப மணிய மறைச்சுன்னு இருக்கு.
சரீரத்துக்குள்ளதானே அந்த ஜீவாத்மா இருக்கு. அதனால அந்த ஆத்மாங்கிறது கௌஸ்துபமணி, ஷரீரம்ங்கிறது கதவு. அதனால இந்த ஷரீரம் என்று சொல்லக்கூடிய கதவை கர்மங்கள் என்னும் பூட்டி வச்சுருக்கு. அத ஆச்சாரியன் உபதேசம் அப்படிங்கிற சாவியை வச்சுட்டு திறந்து விடுறார், ஜீவாத்மாக்கு ஞானம் கிடைக்கிறது. இல்ல மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அடுத்தபடியா மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ. என்ன அழகு பாருங்க. பெருக்காரணை சுவாமி சொல்லும் பொழுது மாமீர் அப்படின்னா லக்ஷ்மி சம்போதனத்தை பத்தி சொல்றாரு. லக்ஷ்மி சம்போதனம்னா மகாலட்சுமியை குறிக்கிறார். மாமீர் அப்படின்னா மகாலட்சுமி. மாமீர் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களோடைய ஆச்சாரியர்களும் குறிக்கும் இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல ஆச்சாரியர்களோட ஆச்சாரியர்கள்னு சொன்னாக்க அவ ஆச்சாரியா நம்ம ஆச்சாரியர்களுக்கு பிரம்ம வித்தியை அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதனால தானே இவ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஆச்சாரியர்களுடைய ஆச்சாரியத்தை இந்த இடத்துல குறிக்கிறது. பரம மங்கள உபதேசம் ஆச்சாரியர்கிட்ட இருந்து வாங்கினதுனால அதிகாரி யார் வாங்கிட்டு இருக்கானோ அவன் ஊமையோ செவிடோ அனந்தலோ இப்படியெல்லாம் அவ சொல்றா. அடுத்தபடியா இங்க இந்த இடத்துல சொல்லும்பொழுது உண்மகள் தான் அனந்தலோன்னு பதமிடுற. மகள்னு சொல்லும் பொழுது பிரபன்னனை குறிக்கிறது. அவன் லக்ஷ்மி புத்திரன் ஆயிடுறான். யார் சரணாகதி பண்ணிருக்கானோ லக்ஷ்மி புத்திரன் ஆயிடுறான். அதனால அந்த இடத்துல உண்மகள் தான் அனந்தலோ அப்படின்னு வருது. அடுத்த பதம் ஏம பெருந்துயில் தான் மந்திரப்பட்டாளோ. பெய்யுமா முகில் போல் வண்ணா மையல் ஏற்றி மயக்க உன் முகம் மாய மந்திரம் தான் கோலோ. இந்த ஆழ்வார் பாசுரம். ஏம பெருந்துயில் அஷ்டாட்சர மந்திரம் இந்த அதிகாரிக்கு ஏம பெருந்துயில் கொடுத்துட்டான். அதாவது இந்த அஷ்டாட்சர மந்திர பிரயோகத்தின் மூலியமாக அந்த அதிகாரி அப்படியே அந்த மயக்கத்துல இருக்கான், அஷ்டாட்சர மந்திர மயக்கத்துல. அதனால ஸ்வரக்ஷணே ஸ்வான்வய நிவൃத்தி நியாயம் கண்ணகராஜ சுவாமி அருளியது. அதனால அந்த அதிகாரி அப்படிங்கிறவன் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய உபதேச மயக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். அதனால்தான் ஏம பெருந்துயில் தான் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. பெருக்காரணை சுவாமி சொல்றார், இந்த 3 விதமான இன்டர்பிரேஷன் சொல்றார். மாயன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மாயன்னு சொன்னா அகடித்தகட சாமர்த்தியம் கொண்டவன், அவன் அதிமானுஷ லீலைகளை செய்யக்கூடியவன் தான். மாமாயன்னு சொன்னாக்க இந்த இடத்துல மா அப்படின்னா மாலோலன் மாதவன் அப்படின்னு பொருட்படுத்திக்கணும். ஏன்னா மகாலட்சுமியோட கூடின எம்பெருமான் இல்லையா. மாயன் அப்படின்னா மாயனுக்கே மாயனாய் திகழக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் லட்சுமி பிராட்டியோட கூடி இருக்கக்கூடியவன் மாமாயன். அதனால மாயன் அப்படிங்கிற சப்தத்தை 3ஆ பிரிக்கிறான். மாயன் 3 அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு பெரிய கோபகுமாரன் அர்த்தம். அடுத்தது மாயன் இன்னொரு தடவை சொன்னா கோபகுமாரன் மகாலட்சுமி சம்பந்தத்தோட இருக்கான்னு அர்த்தம். அவன் ஸ்ரீயப்பத்தியாக திகழ்கின்றான், மாலோலன் மாதவன் பொருள்படுத்திக்கலாம். இன்னொரு மாயன்னு சொன்னா அவன் மா அப்படின்னு இந்த இடத்த சொல்லும் பொழுது இல்லைன்னு அர்த்தம். ஆயன்னாக்க கோபாலன். அப்போ எங்களுடைய தெய்வம் ஆயன் அல்லேன். அதனால மகாவிஷ்ணு இந்த ஆயர் குலத்துல பிறக்கலேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவன் தர்ம சம்ரக்ஷணத்துக்காக இந்த பூலோகத்துல கோபாலனாக அவதரித்தானே தவிர்த்து இயல்பாக அவன் ஆயர் குலத்தை சேர்ந்தவன் அல்லன். ஏன்னா அவனே கீதையில சொல்றான், ஸ்ரீயப்பதேன ஸ்ரீமன் நாராயணன் கீதையை உபதேசம் பண்ணும் பொழுது கண்ணனாக நான் இந்த சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டவன் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இந்த தர்ம சம்ரக்ஷணத்துக்காகவும் அவருடைய அவதார ரகசியங்களுக்காகவும் தான் இந்த லோகத்துல அவன் அவதரணம் பண்ணானே கோபாலனாகவே ஒழிய அவன் இயல்பாக கோபால குலம் கிடையாது, ஆயர் குலம் கிடையாது. மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் நம்மள இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது. மத்த ஸ்மிருதிகி கீதையினுடைய மத்த ஸ்மிருதிகி. இங்க சஹஸ்ரநாமங்கள் மற்றும் அனிஷ்டைகள் இதெல்லாம் எடுக்கக்கூடியவன் இல்லையா, விக்னங்களை போக்கக்கூடியவனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். நாமம் பலவும் நவின்று அப்படின்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் இந்த மாதிரி பரம சுகத்தை அனுகிரகிக்கக்கூடிய பகவத் அனுகிரகத்தையும் கூடவே அனுகிரகிக்கக்கூடிய சுகமே போக்கியமாக நமக்கு மாத்தக்கூடிய இந்த நாமங்களை உச்சரித்து விக்னங்களை போக்குவீர். அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய்.
நாம சங்கீர்த்தனோட மேன்மை இந்த இடத்துல ஆண்டாள் எடுத்து சொல்ற. மேல நோற்றெச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். 10வது பாசுரம். இதுல ஆண்டாள் ஒரு உத்தம அதிகாரியை எழுப்புறா. 3 விதமான அதிகாரிகளை சொல்லுவது வழக்கம். உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரி. உத்தம அதிகாரின்னு சொல்லும் பொழுது அவன் எம்பெருமான் திருவடியவே உபாயமாக கதின்னு பற்றி இருக்கக்கூடியவன். இத ராசத்திரைசாரத்துல துவயாதிகரணம் இருக்கு. அதுலயும் சரி, சரணாகதி கத்தியத்திலையும் சரி சாதிக்கும் பொழுது ஒருவன் எம்பெருமானை உபாயமாக பற்ற வேண்டுமாயின் அவன் பிராட்டியின் திருவடியை முதல்ல உபாயமாக பற்றணும். அதுக்கப்புறம் தான் எம்பெருமான் திருவடியை பற்றணும். அதனால உபாயம்னா பிராட்டியோட கூடின பெருமாள் தான் உபாயம். இந்த ராமானுஜரன் நிறைய இடத்துல எடுத்துரைச்சிருக்கார். என்னன்னா பிராட்டி இல்லாத பெருமாளை நம்ம வணங்கக்கூடாது, பிராட்டியோட கூடின பெருமாளை தான் நம்ம சேவிக்கணும், அவரை தான் வழிபடணும். அதனால் இந்த இடத்துல இந்த உத்தம அதிகாரி அப்படிங்கிறவன் எம்பெருமானே கதின்னு இருக்கக்கூடியவன். கிட்டத்தட்ட பரமை காந்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பரமை காந்தின்னா எம்பெருமான் கிட்டக்க மோட்சத்தை கூட பிரார்த்தனை பண்ண மாட்டான். இப்போ உத்தம அதிகாரிங்கிறவன் அதை கூட பிரார்த்தனை பண்ண மாட்டான். வெறுமை எம்பெருமான் போதும், அவனுக்கு தெரியும் எனக்கு எப்ப என்ன செய்யணும்னுட்டு அவனே பார்த்துப்பன்னு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு வாழக்கூடியவன். எம்பெருமான் திருவடியை பற்றுவதற்கு அவ்வளவு இச்சை கொண்டவன். எம்பெருமான் திருவடியவே உபாயமாக கொண்டிருக்கக்கூடியவன். இதை பிபி அன்னகராச்சார சுவாமி சொல்லும் பொழுது உத்தம அதிகாரியை சாரஜ்ஞர்னு சொல்லுவர், இல்லைன்னா உத்தம சத்பாத்திரம்னு சொல்லக்கூடிய வழக்கம். அடுத்தது மத்தியமா அதிகாரி. மத்தியமா அதிகாரினாக்க இவன் எம்பெருமான் திருவடியை பற்றி இருப்பன், ஆனா ஒரு அர்த்தார்த்தி மாதிரி லோக விஷயங்களையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுவன். ஆனால் மத்தியமா அதிகாரி. அதம அதிகாரின்னு சொல்லும் பொழுது பெருமாளையும் பிரார்த்திப்பா, தேவதாந்திர ஆராதனையும் இருக்கும். இவா சொன்னா அவா சொன்னா நான் இவாளை சேவிச்சேன் அவளை சேவிச்சேன்பா. அதனால இப்படி அதம அதிகாரி, மத்தியமா அதிகாரி, உத்தம அதிகாரின்னு 3 விதமா அதிகாரிகளை பிரிச்சிருக்கா பூர்வர்கள். இது கண்ணனே கீதையில சொல்றானே, 3 பேர் என்ன சரணடைவா. ஒருத்தன் கைவல்யம்ங்கிற பேர்ல சரணடைவான். கைவல்யம்னா ஆத்மானுபவம். அடுத்தது ஒருத்தன் தனத்துக்காக என்ன சரணடைவன், தனலாபார்த்தி. அடுத்தது பகவத் சரணார்த்தி. ஒருவன் என்னையே பிரார்த்தனை பண்ணி எங்கிட்டக்க சரணடைவன், நான் போதும் அவனுக்கு. அர்ஜுனன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுனன் யுத்தத்துக்கு முதல் நாள் கண்ணன்ட்ட போனார் இல்லையா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. துரியோதனனும் அர்ஜுனனும் போனான். துரியோதனன் கண்ணனுடைய திருமுடி பக்கத்தில் அமர்ந்தான். அர்ஜுனன் கண்ணனுடைய திருவடி பக்கத்தில் அமர்ந்துட்டார். அப்போ கண்ணன் சட்டுன்னு திருக்கண்கள் திறந்த உடனேவே பார்த்தது அர்ஜுனனை தான் முதல்ல. அதனால அர்ஜுனன்ட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்னார். அர்ஜுனன் சொன்னா, இல்ல இல்ல இதை பாருங்கோ, துரியோதனன் முதல்ல வந்திருக்கான், முதல்ல அவனுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு உடனே எம்பெருமான் துரியோதனை பார்த்து கேட்கறான். துரியோதனன் சொன்னானா, இல்ல இல்ல முதல்ல அர்ஜுனன்ட்ட கொடுங்கோன்னா. அர்ஜுனன் சொன்னா, இல்ல இல்ல முதல்ல துரியோதனன்ட்ட கொடுங்க, நீ தான் முதல்ல வந்திருக்க, நான் நீ வாங்கிட்டு போயிடுங்க. அப்ப கண்ணன் கேட்டானா, சரி 2 பேரும் வந்த பர்பஸ் என்ன, யுத்தத்துக்கு கேட்கணுங்கிறதுக்காக தானே. சரி நான் சொல்றேன், என்கிட்டக்க 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னுடைய நாராயணி சைன்யம் இருக்கு, இன்னொன்று நானே வருவேன். ஒரே ஒரு கண்டிஷன், நான் எந்த விதமான ஆயுதங்களையும் ஏந்த மாட்டேன். இப்ப சொல்லுங்க யாருக்கு என்ன வேணும்னா. இப்போ துரியோதனன் சொன்னான்னா, எனக்கு நாராயணி சைன்யம் போறோம்னா. சரின்னு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டார். அர்ஜுனன் என்ன பிரார்த்தனை பண்ணான், அர்ஜுனன் கேட்டது நீ வந்தா போதும்னு நான் இல்லையா. ஆனா அப்பயும் கண்ணன் சொன்னார், இதை பாரு அர்ஜுனா, நான் எந்த விதமான ஆயுதங்களையும் ஏந்த மாட்டேன். அப்ப அர்ஜுனன் சொன்னானா, பரவாயில்ல கண்ணா, நீ வந்தா போறோம், ஆயுதங்கள் ஏந்தலைன்னா பரவாயில்ல, நீ எனக்கு வந்தா போதும், எனக்கு சாரதியா இருந்தா போறோம்னார். நான் தான் பார்த்தனுக்கு சாரதியாய் நின்ற எம்பெருமான் இன்னைக்கு பிருந்தாரண்ய கஷேத்திரத்துல பார்த்த சாரதின்னு சேவிச்சுட்டு இருக்கோம். இப்ப அப்படிப்பட்ட எம்பெருமான் கீதையில அதானே சொன்னான், நான் மட்டும் போதும், என் திருவடி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி சரணடையறான் பாருங்க, அவன் பகவத் சரணார்த்தி. இப்ப அர்ஜுனன் அப்படிங்கிறவன் உத்தம அதிகாரி.
அவன் பகவானை தவிர வேற எதையுமே பிரார்த்தனை பண்ணலையே, அப்ப அவன் உத்தம அதிகாரி. அந்த மாதிரி இங்க ஆண்டாள் இங்க ஒரு உத்தம அதிகாரியை துயில் எழுப்புறார். பாசுரத்துல பாருங்க, முதல்ல அவன் நோற்று சுவர்க்கம்னு பதம் போடுறா. நோற்றுன்னா எவன் ஒருவன் எம்பெருமானுடைய திருவடி வேணும்னு இச்சை கொள்கின்றானோ அவன் எம்பெருமானுடைய திருவடியவே உபாயமாக பற்றுகின்றானோ அவனை இந்த இடத்துல நோற்றுன்னு பதம் போடுறா. சித்தோபாயம். சித்தோபாயம்னா யாருக்கு இந்த சரணாகதி? எவன் ஒருவனால கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எதையுமே பண்ண முடியலையோ அவனுக்கு தானே எம்பெருமான் திருவடிய உபாயம் கடைசியில. அதனால இந்த இடத்துல நோற்றுன்னு சொல்லும் பொழுது எவன் ஒருவன் எம்பெருமானுடைய திருவடியை அடையணும்னு ஆசைப்பட்டு எம்பெருமான் திருவடியவே உபாயமாக பற்றுகின்றானோ அவனை தான் இந்த இடத்துல ஆண்டாள் நோற்றுன்னு பதம் போடுறா. அப்படிப்பட்ட ஒரு ஆயர் குலத்து சிறுமி தான் அங்க உள்ள உறங்கிட்டு இருக்கா. அப்போ நோற்று இந்த இடத்துல ஆண்டாள் அப்படிப்பட்ட திருவடியை மட்டுமே உபாயமாக பிரார்த்திக்க கூடிய ஒரு ஆயர் குலத்து சிறுமியை தான் இங்க துயில் எழுப்புறா. சித்தோபாயத்தை இந்த இடத்துல எடுத்துரைக்கின்றாள். அடுத்தபடியா இத திருரங்கத்தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியில கூட அனுகிரகம் பண்றார் இந்த விஷயத்த. செய்யும் பசுந்தொழவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்தேன் கடற்கனியும் பரந்தாளன்றி ஆதரியா மெய்யன் இராமானுசா சரணே கதிவேரனக்கே. இதுவும் ஒரு அர்த்தம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஸ்ரீயப்பதியான அந்த ரங்கநாயகி தாயார் சமேதமா எழுந்தருளி இருக்கானே பள்ளி கொண்ட பெருமாள் அந்த ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்துல புஷ்ப கைங்கரியம் பண்ணிண்டே வரக்கூடியவர். நித்தியபடிக்கு பண்ணுவார் புஷ்ப கைங்கரியம். ஆழ்வார் எம்பெருமானோட திருக்கல்யாண குணங்களை அழகா திருமாலைன்னு 45 பாசுரங்கள் ஆழ்வார் அனுகிரகம் பண்றார். அதே சமயத்துல பாகவத சேஷத்வத்தையும் அந்த இடத்துல அனுகிரகிக்கிறார். அவர் பேரை பாருங்க, தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் இல்லையா? இவருக்கு இயல்பா இருந்த பேர் விப்ரநாராயணன். இவர் திருமாலை 45 பாடி, திருப்பள்ளி எழுச்சி ஒரு 10 பாசுரங்கள் பாடி, 55 பாசுரங்கள் மொத்தமா பாடி முடிச்ச உடனே எம்பெருமான் இவருக்கு கொடுத்த பட்டம் தொண்டர்கள் அடிப்பொடி ஆழ்வார். தொண்டர்கள் அடியவர்களுடைய பாதத்துல இருக்கக்கூடிய தூசு, அதுதான் இந்த இடத்துல தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு அங்க ஸ்ரீரங்கநாதன் அனுகிரகம் பண்ணினார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனே கதின்னு இருந்தார் பாருங்க ஆழ்வார். அந்த மாதிரி அமுதனார் சொல்றாரா, எப்படி எந்த விதமான பிரதிபலனை எதிர்பாராமல் வெறும் ரங்கநாதனோட திருவடி கைங்கரியம் போறோம், ரங்கநாதனுடைய புஷ்ப கைங்கரியம் போறோம் ஆழ்வார் இருந்தாரோ அந்த மாதிரி அடியேனும் இன்று ராமானுஜனுடைய திருவடி போதும், அவர் திருவடி கதி வேறு எனக்குன்றார் ஆழ்வார். சாரி, இவர் அமுதனார். வேறு எனக்குன்னா ராமானுஜருடைய பாத கமலங்கள் சரணாரவிந்தத்தை தவிர வேற ஒண்ணு எனக்கு கதின்னு உண்டா இந்த லோகத்துல? மூலகத்துல ஒப்பிட்டாலும் ராமானுஜ சரணக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட ராமானுஜர் இவ்வளவு வாத்சல்யம் சௌஷல்யம் கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய காருண்யம் இருக்கவே தானே இன்று நான் திருந்தி அவரை பற்றி 108 பாசுரங்கள் பாடுறேன். இந்த நூற்றந்தாதியே நான் பாடுறேன் இன்னைக்கு அப்படின்னா ஏதோ ராமானுஜாங்கிற நாமம் என்னோட திருவாயில வருதுன்னு சொன்னாக்கா அது எல்லாமே ராமானுஜர்னுடைய கட்டாட்சத்தினால தானே தவிர்த்து இதோ என்னுடைய சுக்கிருத்தம்லாம் நான் சொல்லிக்க முடியாது. என் சுக்கிருத்தம் அவ்வளோ மோசமா இருக்கு. சுக்கிருத்தமே எனக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் சுக்கிருத்தம் ஏதோ கொஞ்சோண்டு துல்லியமா இருக்கு. அந்த சுக்கிருத்தத்தை வச்சுட்டு இது என்னால நான் எப்படி சொல்லிக்க முடியும்? இது ராமானுஜர் அனுகிரகம் மட்டும் தான். எப்படி தொண்டடி போட்டியாளர் இன்னைக்கு ரங்கநாதோட கைங்கரை பிரார்த்தனை பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கு நானும் ராமானுஜர்னுடைய திருவடி கதின்னு இன்னைக்கு பிரார்த்தனை பண்றேன். அந்த திருவடியை தவிர்த்து வேற எனக்கு கதி கிடையாதுன்னு அங்க திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். மேற்கொண்டு யார் ஒருவர் வெறும் ஸ்வரூபத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவ எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை பிரார்த்திக்க மாட்டா. இதே எவன் ஒருவன் விரோதி ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டு இருக்காரோ, விரோதி ஸ்வரூபம்னா இது அர்த்த பஞ்சகத்தை சொல்லக்கூடிய விஷயம். இது மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையற்கும் யாழ்நிசை வேதத்தியல்னு நம்மாழ்வார் பாசுரம். அதுல சொல்லும் பொழுது அர்த்த பஞ்சகத்தை சொல்றார்.
முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஜீவாத்மா, அடுத்தபடியா இது பரமாத்மா. மூன்றாவது கேள்வி பரமாத்மாவை எப்படி அடையிறது, நான்காவதாக பரமாத்மாவை அடைஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும், கடைசியா மேல சொன்ன 4 கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியும், ஏதோ ஒண்ணு என்னை பண்ணோடாம தடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாக்க அதுதான் விரோதி ஸ்வரூபம். முதல்ல ஜீவாத்மானா என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆத்மஸ்வரூபம், பரமாத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பரமாத்மஸ்வரூபம், பரமாத்மாவை எப்படி அடையிறதுன்னு கேட்ட உபாயஸ்வரூபம் மார்க்கம், பரமாத்மாவை அடைஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டா பிராபிய ஸ்வரூபம். இதெல்லாம் எனக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு இதெல்லாம் பண்ணோடாம தடுத்துட்டு இருக்கேன்னா விரோதி ஸ்வரூபம் நம்மளுடைய கர்மங்கள். அப்ப எவன் ஒருவன் இந்த விரோதி ஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கானோ, இந்த விரோதியான இந்த கர்மங்கள் தான் மோட்சத்தை அடைய விடாம படுத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கானோ, அவனும் எம்பெருமான் திருவடியை பற்ற போறது இல்லை. ஆனா எவன் ஒருவன் பிராபிய ஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கானோ, எனக்கு வேற கதி கிடையாது, எனக்கு பக்தி யோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, தியான யோகம்லாம் ஒண்ணுமே தெரியாது, கர்மயோகத்தையும் நான் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படின்னா அப்படிப்பட்டவன் தான் எம்பெருமானுடைய திருவடியவே உபாயம்னு புடிச்சுப்பன். ஓ சரணாகதிக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நான் கர்மயோக நிஷ்டனா இருக்கக்கூடாது, ஞான யோக நிஷ்டனா இருக்கக்கூடாது, பக்தி யோக நிஷ்டனா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் இந்த கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கேன், ஞான அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கேன், தியான அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கேன், பக்தி அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னத்துக்காக இப்ப பிரபத்தின்னு என்னத்துக்காக பண்ணுவானே, ஏற்கனவே அந்த யோகத்தை கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன், பெருமாள் ஏத்துன்ற மாட்டானா என்ன. இப்ப தனியா நான் இப்ப பிரபத்தின்னு நான் எம்பெருமான் திருவடியவே உபாயமாக நான் பிரார்த்திக்கிறேன்னா எனக்கு எந்த விதமான யோகங்களும் இல்லைன்னு அர்த்தம். நான் கர்மயோக நிஷ்டன் கிடையாது, ஞான யோக நிஷ்டன் கிடையாது, பக்தி யோக நிஷ்டன் கிடையாது, எனக்கு வேற கதியும் எனக்கு தெரியல, எனக்கு எந்த மார்க்கத்துல எம்பெருமான் திருவடி பற்றணும்னு தெரியல, அதனால அவனுடைய திருவடியவே உபாயமாக பிரார்த்தனை பண்றது. முன் பாசுரத்துல சொல்லும் பொழுது 9ஆம் பாசுரம் தூமதி மாடத்துன்னு சொல்லும் பொழுது தூமணி மாடத்துல ரக்ஷக பாவத்தை பத்தி பார்த்தோம். இந்த 9 பாவனங்கள் ஆச்சாரியாளுக்கும் எம்பெருமானுக்கும் இடையே கூட 9 பாவங்கள், பித்ருபுத்திர பாவம், ரக்ஷக பாவம், பர்திரு பாரியா பாவம், எல்லாம் 9 பாவங்கள் நாம பார்த்தோமே. அந்த ரக்ஷக பாவம், இந்த ரக்ஷக பாவம்னா ரட்சிக்க போறதான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன், ரட்சிக்கப்பட வேண்டியவன் நான், அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். இப்ப இது முமுட்சு படியில எடுக்கும் பொழுது கர்மம் கைங்கரியத்தில் புகும், ஞானம் ஸ்வரூபத்தில் பிரகாசத்திலே புகும். கர்மங்கிறது கைங்கரியத்தில் புகும், ஞானம் ஸ்வரூப பிரகாசத்திலே புகும், பக்திங்கிறது பிராபிய ருச்சியிலே புகும், பிரபத்தி ஸ்வரூப யாதாத்ம ஞானத்திலே புகும். இது முமுட்சு படியில சொல்லக்கூடிய விஷயம். கடைசியா பாருங்க, பிரபத்தி அப்படிங்கிறது ஸ்வரூப யாதாத்மிய ஞானத்திலே புகும், அதுதான் பிரபத்தி. இப்ப இந்த இடத்துல ஸ்வர்க்கம்னு ஆண்டாள் பதமிடுறாள். ஸ்வர்க்கம்னா இங்க இந்திரனுடைய ஸ்வர்க்கத்தை குறிப்பிடல, எம்பெருமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அதான் இந்த இடத்துல பகவத் அனுபவத்தை தான் ஆண்டாள் இங்க ஸ்வர்க்கம்னு பதமிடுறாள்னு. இது உத்தமூர் வீரராகவாச்சார சுவாமி வியாக்கியானம் சொல்றார். மோட்சத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகவத் அனுபவத்தை தான் ஆண்டாள் இந்த இடத்துல பதமிடுறாள் ஸ்வர்க்கம்னுட்டு. எஸ்த்வயா சஹ ச ஸ்வர்கோ நிறையோ எஸ்த்வயா வினா, எம்பெருமானை விட்டு பிரிந்திருப்பதே நரகம், அவனோட கூடி இருப்பதுதான் ஸ்வர்க்கம். சு பிளஸ் வர்க்கம், நல்ல கோஷ்டி இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சாது கோஷ்டி, இதுதான் ஸ்வர்க்கம்னு இந்த இடத்துல சொல்றான்னு சொன்னா. அம்மா நாய் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் இந்த இடத்துல ஏன் ஆண்டாள் இருக்கிறான்னா, குலசேகர ஆழ்வார் தனியனே பாருங்க, குஷ்யத்தை எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். குலசேகர ஆழ்வாரை பத்தி நிறைய சொல்லலாம், 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பத்தவே பத்தாது. ஏன்னா அவ்வளோ அவர் ரங்கநாதர் பித்து, ஸ்ரீரங்கம்னா அவருக்கு உயிர். அப்போ அவரோட பெருமாள் திருமொழியில 105 பாசுரங்கள் சாதிச்சிருக்கார். அதுல சொல்லும் பொழுது வண்டு கீண்டு நாற்றும் துழாய் மாலை உற்றவரை பெரும் திரு மார்வனை அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் நாற்ற துழாய் முடி நாராயணன் பதம் போடுறார். இந்த குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கம்னா அவ்வளவு வித்த. அதே சமயத்துல
ராமர்னா அவ்வளவு பக்தி பண்ணுவார் ஆழ்வார். அதனால்தான் அவருடைய பெண் சேரகுலவல்லின்னு சொல்றோம். ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருக்க நாச்சியார் சேரகுலவல்லி நாச்சியார்னு குதசேகரவல்லின்னு சொல்றதும் உண்டு. இந்த சேரகுலவல்லி நாச்சியாரும் அவ தகப்பனார் போல இவளும் ராமா 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 ராமான்னு உட்கார்ந்துருக்க கூடியவள். கடைசியில நம்பெருமாளே இவளை மணந்துண்டாள்னு சரித்திரம். ஆண்டாள் ஒரு புறம் குலசேகர ஆழ்வார சொல்ல, இன்னொரு புறத்துல ஆண்டாள் யாரை எழுப்பின்றிருக்காளோ அந்த உத்தம அதிகாரிய சொல்றா, யஜமானி அப்படின்னு சொல்றா. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், அங்கெல்லாம் வெள்ளை நின்று பூவின்னு இருக்கோம், நீ நல்லா உட்காந்து தூங்கின்னு இருக்கியன்னா கொஞ்சம் எழுந்து வந்து கதவை தரமா, அவ்வளவு ஆழ்ந்த கிருஷ்ணானுபவத்தில் இருக்கன்னு தெரியறது, கொஞ்சம் எழுந்திருந்து கதவை தர. அடுத்தபடியா நாற்றத்துழாய் முடி, எம்பெருமானோட திருமொழியில் இருக்கக்கூடிய துளசிய இந்த இடத்துல எடுத்துரைக்கிறார். துளசி மகாத்மியம் இல்லையா, துளசிக்கு அவ்வளவு மகாத்மியம் உண்டு. ஆண்டாள் அவதரணம் பண்ணதே திருத்துழாய் நந்தவனத்துல தான். பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு பெயர் சூட்டும் பொழுது அந்த திருத்துழாய் நார் கொண்டுதான் கோதைன்னு பெயர் சூட்டினார். காம் ததாதி கோதானுட்டு. அதனால் அப்பேற்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார் இன்று ஆண்டாளாக நமக்கு பாசுரங்களை கொடுக்கிறார். நாற்றத்துழாய்மொழி நம்மால் போற்ற பறைத்தரும் புண்ணியன். நாம சரணம்னு அவன் திருவடிவாரத்துல போய் விழுந்தோம்னாக்க உடனே அபயஹஸ்தத்தை நீட்டி கவலைப்படாதீங்கோ மாமேகம் சரணம் ரஜன்னு கையை நீட்டின்னு இருக்கானே. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மால் போற்ற பறைத்தரும் புண்ணியன். பண்டொரு நாள் கூற்றத்தின்வாய் வீழ்ந்த, இல்ல ஒரு காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன், திரேதாயுகத்துல யாரோ ஒருத்தர் இருந்தாராம், அவர் 6 மாசம் தூங்குவாராம், 6 மாசம் முழிச்சுட்டு இருப்பாராம். கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்குதான் நான் நேரில் பார்க்குறேன். அவ்வளவு தூங்கக்கூடியவரை பத்தி நான் கேள்விதான் பட்டிருக்கேன், இன்னைக்குதான் நேரில் பார்க்குறேன். கூற்றத்தின்வாய் வீழ்ந்த எம்பெருமானுக்கு முன்னாடி தவறுகள் செய்தோம்னாக்கா அது எப்படி இருக்குன்னா, அது விளக்குன்னு தெரியாம அந்த பூச்சி போய் விழுந்துடுறது பாருங்க, அந்த மாதிரி எம்பெருமானத மன்னிச்சு விட்டுடுறது, பொருட்படுத்துறது இல்லை. முக்கியமா சரணாகதி பண்ணவா 2 விதமான அபச்சாரங்கள் பண்ணக்கூடாதுன்னு தேசிகர் எடுக்கிறார். ஒன்று தேவதாந்திர ஆராதனை, இன்னொன்று பாகவத அபச்சாரம். இது 2மே பிரபத்தி பண்ணவா பண்ணக்கூடாது சொல்றாரு. கூற்றத்தின்வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று. இங்கே கும்பகர்ணனோட இந்த உத்தம அதிகாரியை சொல்ற ஆண்டாள். கும்பகர்ணனுக்கும் உனக்கும் ஒரு வேளை போட்டி நடந்திருக்குமோ, யார் நல்லா தூங்குறான்னு. அதுல நீங்க தான் டீலிங் பேசிருப்பள். யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தோத்தவா அவளுடைய தோக்கத்தை பரிசா கொடுத்துடணும்னு இந்த மாதிரி ஏதாவது டீலிங் போட்டிருப்பள் போட்டிருக்கு. ஜெயிச்சவாளுக்கு தோத்தவா அவளுடைய தூக்கத்தை பரிசா கொடுத்துடணும் டீலிங் போட்டிருப்பள் போட்டிருக்கனால தான் கும்பகர்ணனும் உனக்கே தோற்று. உன்னுடைய தூக்கத்தை பார்த்துட்டு கும்பகர்ணன் தோத்துட்டேன்னு ஒத்துண்டு அவனுடைய தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டான் போட்டிருக்கனால தான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு. கும்பகர்ணன் இந்த இடத்துல பதம் போடும்பொழுது தமோ குணத்தையும் ஆண்டாள் சொல்றா. தமோ குணம்னா இந்த ஆழ்வார் பாசுரங்கள் சாதிக்கும் பொழுது முக்குணங்களில் 2 அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்னுனார் ஆழ்வார். ஆனா எந்த குணத்தை விளக்கணும் எந்த குணத்தை வச்சுக்கணும்னு அவர் அங்க சாதிக்கணும். ஆனா பூர்வர்கள் வியாக்கியானத்துல சொல்லும்பொழுது முக்குணங்களில் சத்வம் ரஜஸ் தமஸ்ல 2 குணங்கள், ரஜோகுணம் தமோ குணத்தை நீக்கிவிட்டு சத்துவகுணத்தை மட்டும் புடிச்சுக்கணும்னு சொன்னார். தமோ குணம்னா சோம்பேறித்தனம், ரஜோகுணம்னா கோபம் தாபம்னா, சத்துவகுணம்ங்கிறது எம்பெருமான் கைங்கரியம் பாகவதா கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம்னு போறது. அப்ப இந்த இடத்துல சொல்றா தமோ குணம் இருக்குடி உனக்கு, நன்னா தூங்கிட்டு இருக்கடி கும்பகர்ணனாலன்னா. கும்பகர்ணன் பதம் போட்டா தமோ குணம் ஆற்ற அனந்தலுடையாய். அவ எப்படி தூங்கிட்டு இருக்கா, கிருஷ்ணானுபவத்துல ஆழ்ந்திருக்கா, அதுதான் இந்த இடத்துல தூக்கம். தமோ குணம்னு பதம் போட்டா கூட இப்படி ஆனாலும் மௌனவரத்துல இருக்க வேண்டாம், கொஞ்சம் பேசியிருக்கலாம். அதுக்காக ஆண்டாள் சொல்றா கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. நீ எழுந்திருக்கிறத நாங்கள்லாம் பார்க்கலாமா, திருப்பள்ளி எழுச்சி நாங்கள்லாம் பார்க்கலாமான்றா. அருங்கலமே. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய பாத்திரங்கள். இங்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வசந்த ஆபரணங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடியவள். என்ன ஆபரணங்கள்னா ஆத்ம குணங்கள்னு சொல்லக்கூடிய ஆபரணங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் ஸ்ரீ பூவராச்சார் பிரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் ஆராயணப்படி வியாக்கியானம் தான் அவர் சொல்லுவார். அல்ல அவர் அனுகிரகம் பண்ணவும் இந்த மாதிரி சொன்னார். அருங்கலமே. அருங்கலமேன்னா
வெள்ள இந்த உத்தமாதிகாரி எழுந்திருக்கணும், சந்தோஷமா எழுந்திருக்கணும்ங்கிறது தானே வெள்ள இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா வெளியில ஆண்டாள் மற்றும் இதர கோபியர்கள் எல்லாருமே. அதனால அருங்கலமே, அத்புத குணங்களை, அத்புத சௌந்தரியத்தை இப்படி ஆபரணமாக தரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உத்தமாதிகாரியே எழுந்திரி அப்படின்னு சொல்றாரா. இது அபிநவ தேசகன் 19 வீரக வியாக்கியானம் சொல்றாரு. அதுக்கப்புறமா தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய், ஜாக்கிரதையா பாரு, அங்க தூண்கள்லாம் நிறைய இருக்கு, அதனால ஜாக்கிரதையா எழுந்திருந்து வந்து கதவை திறவாய், எங்களோட வந்து நோம்பை நோர்க்கவாராய் 10வது பாசுரத்தில் ஆண்டாள் எடுத்துரைத்தாள். மேற்கொண்டு 16வது பாசுரத்தினோட அனுபவம் நாளைக்கு அனுபவிப்போம். சர்வம் ஸ்ரீ ரங்கார்ப்பணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.